கன்னிராசி நண்பர்களுக்கான செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதி 9ஆம் இடத்துக்கு வரார். ஏற்கனவே வீட்டில் நிம்மதி இல்லை. இப்போது பிடிவாதம் பிடித்து செயல்படக்கூடிய தந்தை அல்லது தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு நிம்மதியற்ற சூழ்நிலை, தூக்கம் கெடும். மறுபடியும் தூக்கம் இல்லை உங்களுக்கு. ஏன்னா 12ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குறாரு. இதில் சனியின் பார்வையில். பட் என்ன ஒரு நல்ல விஷயம்னா, பெரியவங்க உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க, மாடி வீட்டுக்காரங்க, கீழ் வீட்டுக்காரங்க, எதிர் வீட்டுக்காரங்க, அவங்க சொல்லுவாங்க, நீ என் வீட்டில் வந்து தூங்கு. உங்கள் தாத்தாவோ உங்கள் அப்பாவோ என்ன வேணால் கத்திட்டு போட்டோம், சண்டை போட்டுட்டு போட்டோம், நீ அங்கே தங்காத. ஸோ உங்களுக்கு பாதகமான சூழ்நிலையிலிருந்து விலகும் சூழ்நிலை ஏற்படும். அது மட்டும் இல்லைங்க, தந்தை வழி சொத்து உங்களுக்கு வழக்கு இருந்ததுன்னா அந்த வழக்குக்காக பேசினீங்கன்னா உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இத்தனை நாளாக சண்டை, இப்போது வழக்குக்காக பேச வேண்டியது இருக்கும். இளைய சகோதர சகோதரிகளின் வளர்ச்சிக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். உங்களுடைய நீண்ட நாள் கனவில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வேலைக்காக முயற்சி எடுப்பவர்களுக்கு அலைச்சல் ஏற்படும். அந்த அலைச்சல் எதனால் அப்படின்னா, வேலைக்கு போயிட்டு முயற்சி எடுத்துகிட்டு அது அங்கே வேலை பண்ணிட்டு வருவீங்க. வீட்டுக்கு வந்தால் வீட்டிலையும் பிரச்சனை, தூக்கம் இல்லாமல் கெட்டு சங்கடப்பட்டு செலவுகள் ஏற்பட்டு இதனால் உங்களுக்கு உடல் சோர்வு ஏற்படுமே தவிர எந்த இடத்துலையும் உங்களுக்கு ஆரோக்கிய பாதிப்பு ஏற்படாது. யாருக்கிட்ட ஜாகிரதையாக இருக்கணும்னா, ரிலேஷன்ஸ் கிட்ட, உங்கள் உறவுகள் கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. தந்தை வழி உறவுகள் உங்களுடைய வளர்ச்சியில் பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கு தயங்க மாட்டாங்க. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த காலகட்டத்தில் இந்த செவ்வாய் பெயர்ச்சிங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானத்துக்கு பாக்கிய செவ்வாயாக இருக்கார். உங்களுக்கு வரவேண்டிய எதிரிகளால் வரவேண்டிய அதிர்ஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலாக எதிரிகள் தான் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. ஆனால் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. நான் தான் கொடுத்தேன்னு ஒத்துக்க மாட்டேன். நான் எப்படி ஒத்துப்பேன்? நீ ஜெயிக்கிறத நான் எப்படி ஒத்துப்பேன்? அதனால் நீங்கள் ஜெயிக்கிறத அவங்களால ஏற்றுக்க முடியாது. ஆனால் சிலருக்கு வேலைக்காக முயற்சி எடுப்பவர்களுக்கு எந்த இடத்துல நீங்கள் வேண்டான்னு சொல்லிட்டு வந்தீங்களோ அந்த இடத்துலேருந்தே உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் போகும். அது உங்களுக்கு வெற்றியை தரும். சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் அலைச்சல் ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் பொருட்களின் மீது கவனமாக இருக்கணும். நீங்கள் எங்கேயாவது ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க, இல்லை பேக் எடுத்துகிட்டு போகிறீங்க, ட்ரெயினில் மிஸ் பண்ணிவிட்டு இறங்கிட்டீங்க, இல்லை நீங்கள் தண்ணி பிடிக்கிறதுக்கு இறங்குறீங்க, தண்ணி வாங்குறதுக்கு ட்ரெயின் கிளம்பிடுது, யூ ஆர் நாட் ஏபிள் டு கேட்ச் த ட்ரெயின் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? அங்கே இருக்கக்கூடிய அந்த டிடிஆர்டியோ இல்லை அந்த ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்டயோ கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா அந்த பேகேஜ் எடுத்து வைக்கிற வரைக்கும் பதட்டம் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு அவசர கொடுக்கத்தனத்தில் பதட்டத்தை அதிகப்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலமாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் உங்களுடைய எந்த ஒரு விஷயத்திலும் நிதானத்துடன் செயல்படுவீர்கள் என்றால் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்களால் சில சங்கடங்களை அனுபவிப்பீர்கள். அதனால் படிப்பு சம்மந்தமாக இருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் குடும்பத்தை விட்டு வெளியில் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறதோ, இல்லை ஃப்ரெண்டு வீட்லேயோ, அத்தை வீட்லேயோ, சித்தி வீட்லேயோ, மாமா வீட்லேயோ தங்கி படிக்கிறதோ நல்லது. உங்களுக்கான பரிகாரம், அதாவது கன்னிராசி நண்பர்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டுட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏகாம்பரேஸ்வரரை வழிபட்டு வாருங்கள். ஏகாம்பரேஸ்வரர், அதாவது காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரேஸ்வரர்னு ஒரு கோயில் இருக்கும். இந்த ஏகாம்பரேஸ்வரர் ஆல்மோஸ்ட் எல்லா கோயிலையும் எல்லா ஊர்லேயும் இருக்கும். இந்த ஏகாம்பரேஸ்வரரை வழிபடுவதோ அல்லது இந்த திதி கொடுக்கக்கூடிய தென்காசி அந்த மாதிரி இடங்களில் திதி கொடுக்கக்கூடிய ஒரு கோயில் இருக்கும், சிவன் கோயில், அந்த இடங்களுக்கு போயிட்டு வழிபட்டு வருவதோ முன்னோர்களின் சாபத்தையும் முன்னோர்களின் சாபத்தை போக்கி ஆசீர்வாதத்தை பெறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய பதட்டம் குறைந்து, வீண் செலவுகள் குறைந்து, தந்தையின் ஆரோக்கியத்தில் செலவுகள் குறைந்து மன நிம்மதியை ஏற்படுத்தக்கூடிய பயிற்சியாக இது அமைத்து கொடுக்கும். இந்த செவ்வாய் பயிற்சி 20ஆம் தேதி, ஜூன் 20ஆம் தேதி 2026 வருடம் மேஷ ராசியிலிருந்து தன்னுடைய சொந்த வீடான ஆட்சி பலத்திலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இங்கே எத்தனை நாள் இருக்காருன்னா 44 நாட்கள் இருக்கிறார். அதாவது ஜூன் 20லேருந்து ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் ரிஷப ராசியில் இருக்கார். சனியின் பார்வையில் இருக்கார். இந்த சனி பார்வை அப்படிங்கிறது ஆக்சுவலாக இது ஒரு பாசிட்டிவ் தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் ரிஷப ராசிக்கு போகிறது, எதிரியோட வீட்டுக்கு போகிறது பவர் இல்லாமல் இருப்பார். அந்த எதிரியோட வீட்டுக்கு போகும் பொழுது சனியின் பார்வையில் இருப்பார்.
ஆனால் அந்த சனிக்கு குரு பார்வை, உச்ச குருவின் பார்வை, இந்த சனிக்கு வந்து பவர் கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 ரீசன். ஒன்று, சனி வந்து நீச்சத்தை நோக்கி பயணிக்கிறாரு, நீச்சஸ்தானத்துக்கு பக்கத்தில் இருக்கார். 2வது குருவின் வீட்டில் இருக்கார். 3வது குருவின் பார்வையில் இருக்கார். ஸோ அந்த இடத்துல சனி வந்து கெடுதல் பண்ண மாட்டார். அப்பேற்பட்ட சனியின் பார்வையில் செவ்வாய் வரதுனால பாதிப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டால் சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்குமே தவிர பெருசாக உலக அளவில் சண்டைகள் இருக்கிறதுக்கோ உயிர் சேதங்கள் இருக்கிறதுக்கோ வாய்ப்புகள் இல்லை. பட் இருந்தாலும் கவனமாக இருக்கணும். நெருப்பு சம்பந்தமான சில சங்கடங்கள் இருக்கும். இதில் எத்தனை நாள் இருக்காருன்னு கேட்டிங்கன்னா 20/6/2026 முதல் 2/8/2026 வரை கிட்டத்தட்ட 44 நாட்கள் இருக்கார். இந்த 44 நாட்களில் அவர்னால உங்களுக்கு பல நன்மைகள் தரக்கூடிய வகையில் இருப்பார். ஏன் அப்படின்னா செவ்வாய் இருக்கிற இடத்துலேருந்து 11ஆம் இடத்துல சனி இருக்கார். செவ்வாயின் 7ஆம் இடத்துல சனி இருந்து பார்த்தாருன்னா சமசப்தமாக பார்த்தா அதனுடைய பாதிப்பு வேறு. ஆனால் இப்போது சனி வந்து செவ்வாய் இருக்கிற இடத்துலேருந்து 11ஆம் இடத்துலேருந்து பார்க்கறதுனால கெடுபலன்கள் பெருசாக இருக்காது. இதனால் உங்களுக்கு பல மாற்றங்கள் ஏற்படும். இதில் வந்து உலக அளவில் சில புதிய பரிணாமங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புதிய பரிணாமங்கள்னால் அலைன்மெண்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ் வில் சேஞ்ச். அதாவது உலக அளவில் இப்போ ஒரு குரூப் இந்த பக்கம் இருக்குது, ஏ சைடு பி சைடு இருக்குது. இப்போ அலைன்மெண்ட் ஆஃப் எப்படி வந்து மகாபாரதத்தில் வந்து சண்டை நடக்கிறதுக்கு முன்னாடி தர்மர் நட்டனோட மைதானத்தில் போய் நின்றுக்கிட்டு சொல்லுவார், சண்டை ஆரம்பிக்க போகிறது, இந்த பக்கம் இருக்கிறவங்க இந்த பக்கம் கட்சி மாறலாம், இந்த பக்கம் இருக்கிறவங்க இந்த பக்கம் கட்சி மாறலாம் அப்படின்னோடனே ஒரே ஒருத்தர் மட்டும் துரியோதன சைட்லேருந்து மாறினதாக ஒரு ஐதீகம் உண்டு. அது மாதிரி இப்போது நிறையா மாற்றங்கள் வரும். ஆனால் இதை யார் தலைமையில் நடத்துவாங்க அப்படின்னா உலகத்தில் ஒரு முக்கியமான இடத்துலேருந்து, அதாவது பாரத தேசத்தினுடைய இன்டர்ஃபரன்ஸ்னால் நிறையா மாற்றங்கள் நிகழக்கூடிய வகையில் இருக்குது. சண்டைகள் குறையறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ மாற்றங்கள் நிகழக்கூடிய மாதங்களாக இந்த 1.5 மாதங்கள் இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு என்ன பலன்கள் தரப்போகிறது அப்படின்னு பார்க்கணும். ஏன் அப்படின்னா கோச்சாரத்தில் உங்கள் லக்னத்துக்கு இந்த செவ்வாய் எங்கே அமரப்போகிறாரு, அதனால் உங்களுக்கு சாதக பலன்கள் என்ன பாதக பலன்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள நமது தொலைபேசி எண்களில் நேரடி அப்பாயின்மெண்ட்டுக்காகவோ வாட்ஸ்அப் அப்பாயின்மெண்ட்டுக்காகவோ தொடர்பு கொண்டு பேசி தெளிந்து கொள்ளலாம். இதற்கு கட்டணம் உண்டு. இதன் மூலமாக உங்களுடைய எதிர்கால திட்டங்களை செயல்படுத்துவதற்கும் பிரச்சனைகளற்ற வாழ்க்கை அமைத்துக் கொள்வதற்கும் இது உறுதுணையாக இருக்கும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.